சகோதர சகோதரிகளே, அனைத்து முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளர் சிவக்குழுந்து அவர்களுக்கு முரசு சின்னத்தில் கொட்டு முரசனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளர் சிவக்குழுந்து அவர்களுக்கு கொட்டு முரசனுக்கு வாக்களிக்க வேண்டும் 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 என்று தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். மக்களை மன்றடிக்கு பல தடவை நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய அவைத்தலைவர் பேரும் பண்ருட்டி எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் தான். அங்க விருத்தாச்சலம் விருதுகேஸ்வரர் இருந்தால் இங்க விராட்டேஸ்வரில் நான் சிவக்குழந்தை நெல்லு நடவு ஜெயிப்பேன் அப்படி சொன்னேன். ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு சொல்றார் கலைஞர், பேப்பர்ல சொல்றார், என்ன சொல்றாருன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் இப்படி கோயம்புத்தூர்ல பேசியிருக்காருன்னு சொன்னதுக்கு அவர் சொல்றார், கோவிந்தசாமியிடம் கேட்கும் பொழுது சொன்னார், இந்த மாதிரி அவர் சொன்னார், என் சமூகத்தை சேர்ந்தவருக்கு நீங்க கொடுக்க வேண்டாம், என் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்க. அப்ப எவ்வளவு பெரிய கொடுமைக்காரர் இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. யாரு சொல்றா? கலைஞர். நான் சொன்னேன், கலைஞரே சின்ன திருத்தம். என்ன திருத்தம் என்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆரே கட்சியை விட்டு தூக்குனீங்களே, உங்க அவர் போட்ட பிச்சையில தான் நீங்களே இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஆனால் பண்ருட்டி ராமச்சந்திரனை வரட்டுவது அவங்களுக்கு கஷ்டம். அவருக்கு ஏன் கோவிந்தசாமி ஒருத்தர் மேல பழைய போடுறீங்க? பழைய போடுறதுல கில்லாடி. 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் சொன்னார், தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் என்ன சொன்னார்னா, சனியும் பிணியும் பிடித்திருக்கிறது அப்படின்னாரு. நான் சொல்றேன், ஸ்டாலின் அவர்களே, எப்ப ஏற்கனவே உங்கள்கிட்ட எச்சரிக்கிறீங்க, வார்த்தையை அடக்கி பேசுங்க, நானும் பேசுவேன் அப்படின்னு. ஆக நீங்க அடக்கி பேசல. இந்த நாட்டோட சனியே உங்க அப்பா தான். இந்த நாட்டுக்கு சனி பிடிச்சிருக்குன்னா உங்க அப்பாவை முதலமைச்சரா உட்கார வச்சதான் சனி பிடிச்சிருக்கு. பிணி சதாகாலம் துணை முதல் மந்திரியிலே உங்களுக்கு தான் பிணி பிடிச்சிருக்கு. ஆக சனியும் பிணியும் நீங்க தான். அப்பாவும் பிள்ளையும் சனியும் பிழையும் தவிர நாங்கள் அந்த கூட்டணி கட்சிகள் இல்ல. எங்க கூட்டணி கட்சியை பத்தி கிண்டல் அடிக்கிறீங்களே, உங்க கூட்டணி கட்சி இருக்கிறது தான் எண்ணெயும் தண்ணி போல ஒண்ணு சேரவே மாட்டீங்க. ஆனால் எங்க கூட்டணி தேனும் பாலும் போல எப்பவும் சேர்ந்தேதான் இருப்போம். நான் அன்னையிலிருந்து சொல்றேன், எங்கள் கூட்டணி மக்கள் கூட்டணின்னு. நீங்க சொன்னீங்க சமூக நீதி காத்த கூட்டணிங்கிறாங்க. நீங்க சமூக நீதி காத்த கூட்டணியில சமுதாய விரோத கூட்டணி தான் நீங்க. ஆகனால மக்களே, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்னாரு, கலைஞரின் அலை வீசுகிறதுன்னு. கலைஞரின் அலை வீசவில்லை, அனல் காத்து தான் வீசுது. பாருங்க, காடு வெட்டி குரு அவர்களை தூக்கி எமர்ஜென்சில போட்டீங்க. அதாவது தடுப்பு காவல் சட்டத்தில் போட்டீங்க. இப்ப எப்படி வெளியே விட்டீங்க? உங்க தலையை துண்டிப்பேனார் அவர் தானே நீங்க கூட வச்சிருக்கீங்க. அதே மாதிரிதான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறீங்க. எங்கும் ஊழல் எதிலும் ஊழல். மக்களை விலைவாசி உயர்வு வரை கட்டுப்படுத்தினாரா? கட்டுப்படுத்தல. அதே மாதிரிதான் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்தினாரா? கட்டுப்படுத்தல. கரண்ட் கிடைக்கலங்கிறார. கரண்ட் கொஞ்சமாவது கொடுக்கிறவங்க பண்ணாரா? கிடையாது. விவசாயிகளை சாகடிச்சார். இவர் எதை இப்படி ஒவ்வொருத்தரையும் கொள்றார். ஆனா டெல்லியிலிருந்து வந்த சோனியா காந்தி சொல்றார், சாதனையை சொல்லி ஓட்டுக்கள். இதெல்லாம் சாதனையா? வேதனை.
இந்த சாதனைக்கும் வேதனைக்கும் கொடுக்க போற தீர்ப்பு தான் மே 11 மக்கள் கொடுப்பாங்க தீர்ப்பு. உங்க கூட்டணி கட்சியை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புவாங்க. மக்களே, டெல்லியில அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கார். டெல்லி முழுக்க எல்லாரும் போறாங்க. ஏன் இந்த நாட்டில் ஊழல் லஞ்சம் இருக்கக்கூடாது, பால்நோக்கு சட்டத்தை கொண்டாங்க, லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது. 75 வயசு இருக்கு அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கார். ஆனா நீங்க அண்ணாவின் பேரை சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. அண்ணா இப்படிதான் கட்ட பஞ்சாயத்து பண்ண சொன்னாரா, இப்படிதான் அடிக்க சொன்னாரா, இப்படிதான் கொள்ளையடிக்க சொன்னாரா, எல்லா உங்க குடும்ப மெம்பர்களுக்கெல்லாம் காசு கொடுக்க சொன்னாரா? 2 ஏக்கர் நிலம் இருக்கு இல்லன்னு போய் சொல்றார். அந்த 2 ஏக்கர் நிலம் உங்க ஊர் மந்திரி, உங்க ஊர் எம்எல்ஏ, உங்க ஊர் மாவட்ட வட்டத்தில் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. 3000 ஏக்கர் அதை அப்படியும் கொடுத்தாலே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த ஏழை மக்களுக்கு உதவி இருக்கும். அந்த ஏழை மக்களுக்கு கொடுத்திருந்தா இந்நேரம் விலைவாசி குறைத்திருக்கலாங்கிறேன். அதே மாதிரிதான் எந்த ஜாதி மதம் பார்த்து விலைவாசி உயர்த்தல, விலைவாசி குறைக்கல. மக்களே, நான் ஜாதி மதத்தை எதிர்க்கிறவன். ஏனென்றால் ஆண்டவன் நம்ம இந்த ஜாதியில இந்த மதத்துல பிறக்கணும் நான் கேட்கிறோம் கிடையாது. பறந்துட்டா வாழ்க்கை என்பது போராட்டம் தான், போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதே மாதிரி சமசீர் கல்வி, இந்த சமசீர் கல்வி என்பது என்ன? சென்னையில டான் பாஸ்கோ ஸ்கூல்ல என்ன படிக்கிறாங்களோ, சென்னையில் உள்ள உயர் ரக காலேஜில் என்ன படிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் பண்டட்டில் இருக்க ஒரு வில்லேஜில் இருக்க மக்களும் படிக்க வேண்டும். அந்த வசதி, அந்த இங்கிலீஷ் எல்லாம், அதைத்தான் நான் சமசீர் கல்விங்கிறேன். நான் கேட்டது குதிரை, இவர் கொடுப்பது கழுதை. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு சொல்றார் கலைஞர் டிவியை பத்தி நான் குறை சொல்லுகிறேன். என்னை பொறுத்த மட்டும் கலைஞர் டிவி, சன் டிவியும் கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணி வைங்க. சன் டிவி கேபிள் கனெக்ஷன் காசு பார்த்தா மாதம் 450 கோடி உங்ககிட்ட இருந்து வசூல். மாசம் 450 கோடினால் வருஷத்துக்கு என்ன 5400 கோடி. அப்ப 5 வருஷத்துக்கு 25000 கோடி. இந்த ஒரு 5 வருஷம் 50000 கோடி சம்பாரிச்சாங்க. இன்னொரு 5000 கோடி பாருங்க. 50000 கோடி சம்பாரிச்சு ஏழைகளுக்கு உதவி இருக்காங்களா, இல்ல உங்களுக்கு உதவுனாங்களா, இல்ல டிவி பாக்குற மக்களுக்காக உதவுனாங்களா? எதற்கும் உதவல. மக்களே, ஒரே ஒண்ணு கடைசி உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். கலைஞர் வீடா தமிழ்நாடாங்கிற முடிவு பண்ணிக்கீங்க. அலிபாபா 40 திருடர்கள் எம்ஜிஆர் படம், அதாவது எம்ஜிஆர் போய் நடிச்சார். அந்த 40 திருடர்கள்ட்ட இருக்க சொத்தை பிடிங்கி மக்களுக்கு கொடுத்தார். கலைஞரின் பேரன், அதாவது உதயநிதி ஸ்டாலின் ஒரு படம் எடுக்கிறார், கலைஞரும் 400 திருடர்களும். அந்த 400 திருடர்கள் உங்ககிட்ட கொள்ளையடிச்சிட்டு கலைஞர்கிட்ட கொடுக்கறாங்க. ஸ்டாலின் சொல்றார் கணக்கு வழக்க, என்னுடைய கணக்கு வழக்கு 1 கோடி ரூபாய், கார் வாங்க கூட காசு இல்லைங்கிறார். ஆனால் செங்கல்பட்டுல இருந்து மதுராந்த ரோட்டுக்குள்ள 800 கோடி ரூபாயில ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி திறந்திருக்கார். இதுவும் எனக்கு வந்த செய்தி. உங்ககிட்ட சொல்றேன் மக்களே, புரிஞ்சுக்க மக்களே. கலைஞரின் வீடா தமிழ்நாடா அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு உங்களுடைய வேட்பாளர் சிவக்குழுந்து அவர்களுக்கு கொட்டும் முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும், கொட்டும் முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு அனைத்து கட்சி நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான ரிஷிவந்தியம் தொகுதியில் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். தாய்மார்களே, அன்பு உள்ள சகோதரி சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திராபுரம் தொகுதியில் ஒரு 15 பஞ்சாயத்தை பார்த்துட்டு வந்தேன். ரோடாக போட்டிருக்காங்க. அந்த திமுக எம்எல்ஏ எந்த அளவுக்கு கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க. ரோடு அவர்கள் பெண்ணா இருந்தும் ஏன் இந்த காரியத்தை பண்ணாங்க? கலைஞர் இந்த லட்சணத்தில் 6வது முறையாக என்னை தேர்ந்தெடுங்க. என்ன ஊருன்னு நினைச்சாரா இல்ல எது நினைச்சா?
இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு 62 வருஷம் கழித்து இந்த ஊர் இப்படி இருக்குன்னு நினைக்கும் போது வேதனையா இருக்கு. எந்த பஸ் வசதியும் இல்ல, கல்விக்கு எந்த இதுவும் கிடையாது, கல்விக்கு குழந்தைகள் போறதுக்கும் பஸ் கிடையாது, ஆஸ்பத்திரி போறதுக்கும் பஸ் இல்ல மக்களே. அதே மாதிரிதான் சன் டிவி என்னை பத்தி ஏதோ தப்பு தப்பா சொல்லிருச்சு. நீங்க நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டின் எஸ்.என். கிருஷ்ணா ஏற்கனவே கர்நாடகத்தின் முதலமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் ஐநா சபையில வேகமாக இந்தியாவுக்கு பதிலாக நெதர்லாந்து இதை எடுத்து பேசினாரு. அது புரியலையா மக்களே? தயவுசெய்து மக்களே, அது புரியாம அவராக நெதர்லாந்து இதை எடுத்து படிக்கிறாரு. அதை விட விஜயகாந்த் ஒன்றும் மோசமா இல்லை. இதை சன் டிவி ஆளுங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொல்லணும், சும்மா சன் டிவி எப்படியாவது விஜயகாந்த சன் டிவி எப்படியாவது என்ன பண்ணணும்னு நினைக்கிறதுன்னா பேர நம்மளோட திமுகவோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அண்ணா திமுகவோட போய் கூட்டணி வச்சுட்டாங்கிற கோபம் தான் மக்களே. எதற்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா மக்களே, இந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசாங்கத்தை சன் டிவி கலைஞர் டிவி அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு மோசமான டிவி, 6 12 டிவியை பார்க்காதீங்க. அவங்களுக்கு இந்த கேபிள் டிவி காசு போயிருங்கிறதுக்காகத்தான் எங்களுடைய கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தேடும் பாலும் கலந்தது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எண்ணெயும் தண்ணீரும் சேராது. அது மாதிரிதான் அவங்க யாருமே சேர மாட்டாங்க மக்களே. எங்கள் தேவைகளை நிச்சயமாக இந்த விஜயகாந்த் முடிச்சிருப்பேன் மக்களை. ஏனென்றால் உடனே என்னால் ஒரு 3 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க. 3 வருஷத்துல உங்களுக்கு தேவைகளை மாற்றி செய்வேன், உங்களால் உங்களுக்கு பூர்த்தி செய்வேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள். உங்கள் ரிஷிவந்தியன் தொகுதிக்கு உடனடியை தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக 3 வருஷத்துக்குள்ள இந்த ரிஷிவந்தியன் தொகுதி எப்படி மாற்றி காட்டுங்க என்று சொல்லுகிறேன் மக்களே. ரிஷிவந்திய வேட்பாளர் விஜயகாந்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் வேட்பாளர் விஜயகாந்துக்கு குற்றம் முறைசனத்தில் வாக்களிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். குற்றம் முறைசனத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தலைமையிட கேட்டு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி, வணக்கம். இதன் மூலம் கருணாநிதி குடும்பத்தினர் பெற்ற கமிஷன் 600 கோடி ரூபாய். என்ன அற்புதமான திட்டம்! அடுத்து கருணாநிதி தம்பரம் அடைந்து கொள்கிற திட்டம் வீட்டு வசதி திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. இதை வைத்து கழிவறை கூட கட்ட முடியாது. அந்த அளவுக்கு கட்டுமான பொருட்களின் விலைகள் ஏறிவிட்டன. இதற்கும் காரணம் கருணாநிதி குடும்பம்தான். மணலுக்கு உரிமை கருணாநிதி குடும்பத்தினரின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. சிமெண்ட் தொழிலையும் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் தான் வைத்துள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் பயன்படுத்தப்படும் இரும்பு கம்பிகளை ஸ்டாலின் வருவதற்கு சொந்தமான நோபல் ஸ்டீல் நிறுவனம் தான் விநியோகம் செய்கிறது என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் கருணாநிதி குடும்பத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம். இது மட்டுமல்லாமல் வீட்டு வசதி திட்டத்தை விளம்பரப்படுத்த சிறிய திரைப்படம் தமிழக அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் கருணாநிதி குடும்பத்திற்கு சொந்தமான தொலைக்காட்சிகளிலும் FM ரேடியோக்களிலும் விளம்பரப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய்
கருணாநிதி குடும்பத்திற்கு வருமானம். அடுத்தபடியாக கருணாநிதி மாறுதட்டிக் கொள்ளும் திட்டம் 108 ஆம்புலன்ஸ் சேவை. இந்த திட்டம் மத்திய அரசின் சேவையாகும், மத்திய அரசின் திட்டமாகும். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதை விளம்பரப்படுத்த தமிழக அரசு பணத்தை செலவழிக்கிறது. இந்த திட்டமும் கருணாநிதி குடும்ப தொலைக்காட்சிகளிலும் ரேடியோகளிலும் விளம்பரப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் கருணாநிதி குடும்பத்திற்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. வாக்காளர் பெருமக்களே, கருணாநிதி தீட்டுகின்ற திட்டங்கள் எல்லாம் அவருடைய குடும்ப வளத்திற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே மக்கள் படத்தில் குடும்ப வருமானத்தை பெருக்கிய ஒரே முதலமைச்சர் கருணாநிதி தான். இதன் காரணமாக விலைவாசி உயர்ந்து நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது. எப்படிப்பட்ட சுயநலமான கருணாநிதி கடந்த 5 ஆண்டுகளில் பல சாதனைகளை செய்வதாக கூறுகிறார். என்ன சாதனை செய்கிறார் கருணாநிதி? தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கினார், மற்றொரு மகனை மத்திய அமைச்சராக்கினார், பேரனை மத்திய அமைச்சராக்கினார், மகளை நாடாளுமன்ற உறுப்பினராக்கினார். இதுதான் கருணாநிதியின் 5 ஆண்டு கால சாதனை. ஊழல் செய்வதில் கருணாநிதிக்கு நிகர் யாருமில்லை. 35 ஆண்டுகளுக்கு முன்பே விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்வதில் வல்லவர் என்று நீதிபதி சர்க்காரியாவிடமிருந்து சான்றிதழ் பெற்றவர் கருணாநிதி. இது போன்ற சான்றிதழை இந்தியாவில் இதுவரை வேறு எந்த முதலமைச்சரும் பெற்றதில்லை. அந்த சான்றிதழுக்கு வலு சேர்க்கும் விதமாக 2G ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழலை நடத்தியிருக்கிறார் கருணாநிதி. இந்த ஊழல் மூலம் அடித்த கொள்ளை 1,80,000 கோடி ரூபாய். இதன் காரணமாக சாதிக் பாஷாவின் உயிர் ஏற்கனவே பறிக்கப்பட்டு விட்டது. தற்போது ராஜாவின் பிரதமர் தீபக் என்பவர் மர்மமான முறையில் மரணம் அடைந்து விட்டார். இன்னும் எத்தனை பேர் சாக போகிறார்களோ? இது தவிர மணல் கொள்ளையின் மூலம் 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் இதுவரை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கிரானைட் கொள்ளையின் மூலம் 80,000 கோடி ரூபாய்க்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. பல சட்டவிரோதமான வழிகளில் பணத்தை குவித்துக் கொண்டிருக்கிறது கருணாநிதியின் குடும்பம். வாக்காளர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் 1,00,000 ரூபாய் தரும் அளவுக்கு கருணாநிதியிடம் பணம் இருக்கிறது. பணத்தை காகித துண்டுகள் போல் நினைப்பவர் கருணாநிதி. அதனால்தான் பணத்தை கொட்டி ஜனத்தை வாங்க நினைக்கிறார் கருணாநிதி. 2 நாட்களுக்கு முன்பு திருச்சியில் அமைச்சர் நேருவுக்கு நெருக்கமான உதயகுமார் என்பவருடைய ஆம்னி பஸ்ஸில் 5 கோடி ரூபாய் பணம் கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கடத்தப்பட்ட பணம் என்று தெரிய வருகிறது. இதை அந்த பஸ் அதிபரே ஒப்புக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. இதே போன்று கருணாநிதியின் பேரன் கலாநிதி மாறனுக்கு சொந்தமான ஸ்பைஸ் ஜெட் விமானம் மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல பண மூட்டைகள் வந்து இறங்கியுள்ளதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. இது குறித்து தேர்தல் ஆணையம் விசாரித்து வருவதாகவும் செய்தி வந்துள்ளது. தெற்காசி தொகுதி திமுக வேட்பாளருக்காக இந்த பண மூட்டைகள் வந்து இறங்கியதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு கருணாநிதி உண்மையிலேயே நன்மை செய்து சாதனை புரிந்திருந்தால் கோடிகளை ஏன் கடத்தி கொட்ட வேண்டும்? மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, மணல் கொள்ளை, அரிசி கடத்தல், கள்ள லாட்டரி சீட்டு விற்பனை, நில மோசடி, ரவுடியசம் ஆகியவைதான் கருணாநிதியின் 5 ஆண்டு கால சாதனைகள். தமிழக மக்களுக்காக எந்த சாதனையும் கருணாநிதி செய்யவில்லை. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க நினைக்கிறார் கருணாநிதி. வாக்காளர் பெருமக்களே, ஏமாந்து விடாதீர்கள். ஒரு குடும்பம் வாழ 7 கோடி மக்கள் அவதிப்பட வேண்டுமா? சிந்தித்து மனசாட்சிப்படி செயல்படுங்கள். 7 கோடி மக்கள் வளர்ச்சி பெற, தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்கிட, தமிழர்கள் தலை நிமிர்ந்து நின்றிட, பணநாயகத்தின் மூலம் ஜனநாயகத்தை விலை பேச நினைக்கும் கயவர் கூட்டத்தை ஒழித்திட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். வாக்காளர் பெருமக்களே, கருணாநிதியை எப்படியே விட்டுவிட்டால் தமிழக மக்களாகிய உங்களை விரட்டிவிட்டு தமிழகத்தையே தன் குடும்ப வசம் ஆக்கிக் கொண்டிருக்கிறார். உங்களை விரட்ட நினைக்கிற
செய்யும் கருணாநிதியை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறும் அளவிற்கு கருணாநிதி குடும்பத்தினர் ஊழல் புரிவதில் சாதனை செய்துள்ளனர். கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறும் அளவிற்கு இந்த தேர்தலில் திமுக போட்டியிட்ட இடத்திலெல்லாம் டெபாசிட்டை இழந்தது என்ற புதிய வரலாற்று சாதனையை வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? ஜனநாயக நாட்டில் அதற்கான ஒரே வழி தேர்தல் தான். இந்த தேர்தலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு கருணாநிதியை நீங்கள் குடும்பத்தோடு அப்புறப்படுத்த வேண்டும். வாக்காளர் பெருமக்களே, நான் முதலமைச்சராக இருந்த போது இலவச சைக்கிள், இலவச பாட புத்தகம், உழவர் பாதுகாப்பு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. விலைவாசி கட்டுக்குள் இருந்தது. மின்வெட்டு என்ற பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. தொழில் வளர்ச்சி பெருகியது. விலைவாசி, விவசாய உற்பத்தி அதிகரித்தது. சட்டம் ஒழுங்கு சீராக இருந்தது. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. உங்கள் பணத்திலிருந்து ஒரு சிலவற்றை உங்களுக்கு கொடுத்து தன் குடும்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய திட்டங்களை மட்டுமே கருணாநிதியால் செயல்படுத்த முடியும். வளர்ச்சி திட்டங்களை கருணாநிதியால் செயல்படுத்தவே முடியாது. அதை என்னால் நிச்சயம் செயல்படுத்த முடியும். ஏற்கனவே செயல்படுத்தி காட்டியிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கருணாநிதியால் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏனெனில் கடத்தல் பதுக்கல் தொழில்கள் மூலம் அவருடைய குடும்பத்திற்கு வருமானம் வருகிறது. 5 ஆண்டுகளாக கருணாநிதியால் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் என்னால் நிச்சயமாக முடியும். இதை ஏற்கனவே எனது ஆட்சி காலத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறேன். கருணாநிதியால் மின்வெட்டை போக முடியுமா? நிச்சயமாக முடியாது. கடந்த 5 ஆண்டுகளில் மின்வெட்டை தான் அதிகப்படுத்தி இருக்கிறார் கருணாநிதி. ஆனால் என்னால் மின்வெட்டை போக்க முடியும். எனது ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டை மின் மிகை மாநிலமாக ஆக்கி காட்டியிருக்கிறேன். கருணாநிதியால் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கடந்த 5 ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டாத கருணாநிதி இனிமேல் நிலைநாட்ட போகிறார். ஆனால் என்னால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும், நிலைநாட்ட முடியும். கருணாநிதியால் கேபிள் டிவி தொழிலை அரசுடைமையாக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. தமிழ்நாட்டில் இந்த தொழிலை நடத்துகின்ற ஒரே குடும்பம் கருணாநிதி குடும்பம் தான். ஆனால் என்னால் கேபிள் டிவியை அரசுடைமையாக்க முடியும். நிச்சயம் இந்த முறை அதை செய்து காட்டுவேன். கருணாநிதியால் திரைப்பட துறையை சுதந்திரமாக செயல்பட வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இந்த தொழிலே கருணாநிதியின் குடும்ப தொழிலாகிவிட்டது. ஆனால் என்னால் முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் பெரும்பாலானவை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய திட்டங்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டை கையவர்களிடமிருந்து காப்பாற்ற இந்தியாவிலேயே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக ஆக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களியுங்கள், தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இளையதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நல்லாசியுடனும் உங்கள் பேராதரவுடனும் மீண்டும் கழக ஆட்சி அமைந்தவுடன் ராஜவாய்க்கால் தூர்வாரவும் கொல்லிமலை மலைப்பாதையை விரைந்து முடிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். காய்கறி பழ வகைகளை பாதுகாக்க குளிர்சாதன கிடங்கு அமைக்கப்படும். நாமக்கல் ராசிபுரம் ரிங் ரோடு அமைக்கப்படும். மலைவாழ் மக்கள் வசிக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் மின் வசதி செய்து தரப்படும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இடம் வழங்கியவர்களுக்கும் சேலம் கரூர் ரயில் பாதைக்காக இடம் வழங்கியவர்களுக்கும் உரிய தொகை கிடைத்திட நடவடிக்கை எடுக்கப்படும். நாமக்கல்லின் முக்கிய தொழில்களான கோழி பண்ணை தொழில், லாரி தொழில், ஜவுளி தொழில் ஆகியவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வாடகை வாகனங்களை ஓட்டுவதற்கான உரிமம் பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றுள்ள நிபந்தனையை மாற்றி எழுத படிக்க தெரிந்த அனைவருக்கும் உரிமம் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்று குமாரபாளையம், ராசிபுரம், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, சேந்தமங்கலம் ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் நான் நன்கறிவேன். அவற்றை தீர்க்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காளர் பெருமக்களே, தமிழ்நாட்டை காப்பாற்ற மீண்டும் தமிழ்நாட்டை இந்தியாவில் முதன்மை மாநிலமாக்கிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சியே நடைபெறவில்லை. ஒரு ரவுடி கும்பல் தமிழக மக்களை அடக்கி ஆள்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரியுங்கள், அதன் கூட்டணியை ஆதரியுங்கள் என்று உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்பு சகோதரர் திரு KPP பாஸ்கர் அவர்கள் போட்டியிடுகிறார். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்பு சகோதரர் திரு P தங்கமணி அவர்கள் போட்டியிடுகிறார். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்பு சகோதரர் திரு ப தனபால் அவர்கள் போட்டியிடுகிறார். இவர்கள் மூவருக்கும் இளையர் புரட்சி தலைவர் MGR கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில் அன்பு சகோதரர் திரு உ தனியரசு அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் திரு P சம்பத்குமார் அவர்களும், சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் திருமதி சாந்தி ராஜமாணிக்கம் அவர்களும் தேமுதிக சார்பில் போட்டியிடுகிறார்கள். இவர்களுக்கு தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னத்திற்கு வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். மறவாதீர்கள், நாமக்கல் திரு KPP பாஸ்கர் அவர்களுக்கும், குமாரபாளையம் திரு P தங்கமணி அவர்களுக்கும், ராசிபுரம் திரு ப தனபால் அவர்களுக்கும், பரமத்திவேலூர் திரு உ தனியரசு அவர்களுக்கும் இரட்டை இலை சின்னத்திலும், திருச்செங்கோடு திரு P சம்பத்குமார் அவர்களுக்கும், சேந்தமங்கலம் திருமதி சாந்தி ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னத்திற்கு வாக்களித்தும் இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமும் வாழ்க, புரட்சி தலைவர் நாமும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்காளர் பெருமக்களே, பொதுமக்களே, தாய்க்குறங்களே, எங்கள் கழகத்தின் வெற்றி வீரர்களே, அதிமுக தேமுதிக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளே, கூட்டணியில் இடம்பெற்றிருக்க இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த
அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் முதல்கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நமது தலைவர் அவர்கள் கேப்டன் அவர்களின் சொந்த தொகுதியான ரிஷிவந்தியம் தொகுதியில் மக்களாகிய உங்கள் அனைவரையும் பார்த்து இந்த நேரத்தில் நான் எனது இருகரம் கூப்பி எனது பணிவான வேண்டுதலை வைக்கிறேன். மக்களாகிய நீங்கள் நல்லபடியாக சிந்திச்சு கேப்டனுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்து இந்த தேர்தலில் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தலைவர் நமது கேப்டன் என்கின்ற நிலையை நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாரையுமே பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, நம்ம இந்தியா 1947 சுதந்திரம் அடைஞ்சது. ஆனா ரிஷிவந்தியம் தொகுதி மட்டும் இன்னும் சுதந்திரமே அடையவில்லை. அந்த அளவு பின்தங்கிய தொகுதியாக இருக்கிறது என்பதை தெரிகிறது. கடந்த 3-4 நாட்களாக தொகுதியில் இருக்கிற அத்தனை சிறு சிறு கிராம பகுதிகளுக்கு கூட சென்று அத்தனை மக்களையும் நேரடியாக சந்திச்சு இன்னைக்கு இந்த கிராமத்தினுடைய நிலைமை என்ன என்பதை நன்றாக தெரிஞ்சு வச்சிருக்கேன். மக்களே, உங்க எல்லாருக்கும் நான் தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த முறை கேப்டனை எதிர்த்து போட்டியிடும் சிவராஜ் அவர்கள் தான் கடந்த 6 முறையும் அவரும் அவங்க குடும்பத்தாரும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா தொகுதிக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு சின்ன அடிப்படை வசதிகளை கூட செய்யாமல் இந்த தொகுதியை மிகவும் மிகவும் பின்தங்கிய தொகுதியாக இன்னைக்கு வச்சிருக்காங்க. பொதுவாக ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதியில ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் கட்டாயம் இருக்கும். ஆனா ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் கூட இல்லாத ஒரே தொகுதியாக இந்த ரிஷிவந்தியம் தொகுதியை அந்த வேட்பாளர் வைத்துக் கொண்டிருக்கிறார். மக்களை எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன், கேப்டன் அவர்கள் இந்த தொகுதியில ஜெயிச்சு வந்த உடனேயே இந்த இடத்தில் உடனடியாக எம்எல்ஏ ஆபீஸ் உடனடியாக அமைக்கப்பட்டு தினம்தோறும் ஆபீஸ் திறக்கப்பட்டு மக்களுடைய குறைகளை தினம்தோறும் நம்ம எம்எல்ஏ ஆபீஸ்ல வாங்கி உடனடியா மக்களுக்கு வேண்டிய அத்தனை வாய்ப்புகளையும் கேப்டன் அவர்கள் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை உங்க எல்லோருக்கிட்டுமே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்னா, இன்னைக்கு கடந்த 3 நாளா எல்லா பகுதிக்கும் நான் போயிட்டு வந்தப்ப மக்கள் சொல்றாங்க, எம்எல்ஏ ஆபீஸ்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது, எம்எல்ஏ ஆபீஸே கிடையாது, எம்எல்ஏ கிட்ட நாங்க மனு கொடுத்ததும் கிடையாதுன்னு இன்னைக்கு ரிஷிவந்தியம் தொகுதி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சொல்றேன், விருதாச்சலத்தில் கேப்டன் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆபீஸ் எப்படின்னா ஒரு அரசாங்க அதிகாரியோட அலுவலகம் மாதிரியே இன்னைக்கு கேப்டன் அதை நடத்தி இருக்கார். அந்த அளவு ஒரு சிறப்பாக விருதாச்சலம் தொகுதியில் கேப்டன் தன்னுடைய எம்எல்ஏ ஆபீஸை திறந்து அத்தனை மக்களின் மனுக்களை தினம்தோறும் பெற்று அவர்களுடைய குறைகளை உடனே தீர்த்து இன்னைக்கு விருதாச்சலத்தை கேப்டன் சூப்பரா இன்னைக்கு கேப்டன் வச்சிருக்கார். அதே போல இன்னைக்கு ரிஷிவந்தியத்தை மாற்ற கேப்டன் அவர்கள் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கார். நமது கேப்டன் அவர்கள் ஒரு கழகத்தின் தலைவர், இந்த நாட்டுக்கு தலைவராக கூடியவரே நமது கேப்டன் அவர்கள். கேப்டன் நினைச்சா தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில வேண்டும் என்றாலும் போட்டியிடலாம். ஆனால் கேப்டன் அவர்களே விரும்பி தேர்ந்தெடுத்ததுதான் நமது ரிஷிவந்தியம் தொகுதி மக்களே. அதனால ஏன் இதை சொல்றேன்னா, கேப்டனுக்கு என்றைக்குமே ஒரு விஷயத்துல ரொம்ப நம்பிக்கை. என்றைக்கு நமது கிராமங்கள் எல்லாம் வளர்ந்ததோ அன்றைக்குதான் நம்ம தமிழ்நாடு வளர்ந்ததாக ஒரு சரித்திரம் இருக்கும். கிராம பகுதிகள் இன்றைக்கு வளர்ச்சி அடையணும், கிராமத்து மக்கள் வளர்ச்சி அடையணும் என்பதில் மிகவும் உறுதியாக இருப்பவர் நமது கேப்டன் அவர்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கேப்டனும் சரி நானும் சரி கிராம பகுதியில இருந்து நாங்களும் ஒரு விவசாய குடும்பத்தில இருந்துதான் இன்னைக்கு சென்னையில இருக்கிறோம் என்பதை பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, இன்னைக்கு ரிஷிவந்தியம் தொகுதி முழுக்க சுத்தி பார்த்தா வெறும் கரும்பு தோட்டங்கள் தான் இருக்கு. வெறும் கரும்பு தோட்டங்கள் தான் டோட்டலா கம்ப்ளீட்டா ரிஷிவந்தியம் தொகுதி முழுக்க கரும்பு தோட்டம். அதனாலதான் இங்க 3 சர்க்கரை ஆலைகள் இங்க சுத்தி இருக்கு. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இங்க வெளிநாட்டுல மொரிசியஸ் ஒரு ஊர் இருக்கு. கேப்டன் கூட அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். இந்த ரிஷிவந்தியத்துக்கு வந்தவனே தமிழ்நாட்டின் மொரிஷியஸ் நம்ம ரிஷிவந்தியம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த மொரிஷியஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர் இப்ப எப்படி இருக்கு, வெறும் கரும்பு தோட்டம் தான் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நாடு அது. அதனால அந்த நாட்டை பார்த்துட்டு இப்ப நம்ம ரிஷிவந்தியத்தை பார்த்தால் உண்மையில் இங்கேயும் வெறும் கரும்பு தோட்டங்களோட நமது
தமிழ்நாட்டின் மொரிஷியஸாக ரிஷிவந்தியம் இருக்கிறது மக்களே. அதனால இந்த ஊரை எல்லா விதத்திலும் மேம்படுத்தணும். இங்க விவசாய மக்கள் அதிகமா இருக்கீங்க, கரும்பு தோட்டம் அதிகமாக இருக்கு. எனவே கேப்டன் ஜெயிச்சு வந்தவுடனே தொகுதிக்கும் மக்களுக்கும் என்ன செய்ய போகிறார் என்பதை சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. ஏன்னா தேர்தல் மூலம் தொகுதிக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும். சிவராஜ் அவர்களை போன்று மக்களுக்கும் தொகுதிக்கும் ஒண்ணு செய்யாம அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஏன் இதை சொல்றேன்னா, இங்க கட்டாயம் மக்களுக்கு நல்ல சாலை வசதி உடனடியாக வேண்டும். அதே மாதிரி தெரு விளக்குகள் எங்கேயுமே இல்ல, குடிதண்ணீர் வசதி சுத்தமா கிடையாது. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ஸ் இருக்கு, வெறும் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கு. அதனால 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சில ஸ்கூல்களையும் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சில ஸ்கூல்களையும் தரம் உயர்த்த வேண்டி இருக்கு. அதை விட மிகவும் ஒரு கொடுமையான விஷயம், ரிஷிவந்தியம் தொகுதியில் இதுவரைக்கும் ஒரே ஒரு கல்லூரி கூட கிடையாது. இதுவரைக்கும் ஒரே ஒரு கல்லூரி கூட இல்ல. அதனால இல்லாததை பற்றி நாம பேச வேண்டாம். நம்ம தலைவர் ஜெயிச்சு வந்தா உங்களுக்கு என்ன செய்ய போறார் என்றதை சொல்ற, நல்லா கேட்டுக்கங்க. மக்களுக்கு சாலை வசதி, குடிதண்ணீர் வசதி, தெருவிளக்குகள், நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அத்தனை பகுதிகளையும் தரம் உயர்த்தி தனியார் ஆஸ்பத்திரி போல இந்த இடத்துல தரம் உயர்த்துவோம். அது மட்டும் கிடையாது, இங்க மக்களுக்கு தேவை பேருந்து வசதி. ஏன்னா மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உள்ள இருக்கு வில்லேஜஸ். இன்னைக்கு கிராமங்கள் எல்லாம் நான் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளும் உள்ள போய் தான் மக்களை சந்திச்சுட்டு இங்க வரேன். அதனால மெயின் ரோடுக்கு வரணும்னா பஸ் வசதி மக்களுக்கு சுத்தமா இல்ல. எந்தெந்த பகுதியில் பஸ் வசதி இல்லையோ அத்தனை பகுதிகளையும் பஸ் வசதி உடனடியாக செய்து தரப்படும். அது மட்டும் இல்ல, +2 வரைக்கும் ஸ்கூல்ஸ் நிச்சயமாக நாங்க கொண்டு வருவோம். இது வரைக்கும் நம்ம ரிஷிவந்தியத்தில் காலேஜ் இல்ல. உங்க எல்லாருக்கும் உறுதியா சொல்றேன், மக்கள் குரலாக கேப்டன் சட்டமன்றத்தில் எதிரொலித்து அரசு கலை கல்லூரி ரிஷிவந்தியம் தொகுதியில் கேப்டன் அவர்கள் உடனடியாக ஆரம்பிப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே. அது மட்டும் இல்ல, இங்க விவசாயிகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு டன்னுக்கு 2500 ரூபாய் கவர்மெண்ட் கட்டாயமாக அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு பிறகு இங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் அதிகமாக இருக்கிறதுனால மின்வெட்டு பிரச்சனை இங்க அதிகமா இருக்கு. நானும் கடந்த 5-6 நாளா ரிஷிவந்தியத்துல தான் தங்கி இருக்கேன், கரண்டே இல்ல. அதனால நல்லா உணர முடியுது. உங்க எல்லாருக்கும் உறுதியா சொல்றேன், இந்த கூட்டணியினுடைய முதல் வேலையே கரண்ட் பிரச்சனையை சரி செய்து தமிழகம் முழுவதும் இருண்டு கிடக்கும் இந்த தமிழகத்தை ஒளிமயமான தமிழகமாக மாற்ற 24 மணி நேரம் மின் சப்ளை செய்து அத்தனை மக்களுக்கும், தொழிலாளர் விவசாயிகள் அத்தனை மக்களுக்கும் மின்சார வசதியை உண்டு பண்ணி 24 மணி நேரம் உங்களுக்கு கரண்ட் கிடைக்க செய்வதுதான் இந்த அரசாங்கத்தின் முதல் வேலை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே. அதே போல இங்க விலைவாசி உயர்வு கடுமையா இருக்கு, மக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று இந்த தொகுதியில் இருக்கிற ரேஷன் கடைக்கு நான் நேரடியா சென்றேன், கரும்பு தோட்டங்களுக்கு நேரடியா சென்றேன், மக்களை அத்தனை பேரையும் நேரடியாக சந்தித்து இன்னைக்கு எல்லா குறைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். தரமில்லாத அரிசியை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கு. எல்லாருக்கும் நான் உறுதி சொல்லியிருக்கேன், ஒரு ரேஷன் கார்டுக்கு 20 கிலோ அரிசி, அதுவும் தரமான அரிசி ஒட்டுமொத்த மக்களுக்கும் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே. அதே போல இங்க நம்ம மக்களுக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா பஸ் வசதியும் மருத்துவ வசதி. இங்க கரும்பு தோட்டம் அதிகமா இருக்கிறதுனால விஷப்பாம்புகள் அதிகமா கடிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பாம்பு கடிக்கு மருந்து இல்ல. இங்க இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரியில விஷப்பாம்பு கடிக்கு மருந்துகளை கொண்டு வந்து வச்சு இங்க இருக்கிற மருத்துவமனைகளை எல்லா மக்களுக்கும் உதவக்கூடிய அளவு தனியார் மாதிரி உயர்த்தி அந்த விஷக்கடி பாம்பு மருந்தை அதிக அளவுல இந்த தொகுதியில நாங்க மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயமாக கொண்டு வருவோம் என்பதை உறுதியா தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் கரும்பு வெற்ற தோட்டத்துக்குள்ளெல்லாம் போய் மக்கள்கிட்ட பேசுறப்ப அவங்க சொன்னது ஒரு கோரிக்கை, எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல, திடீர்னு விபத்து வந்தாலோ இல்ல பாம்பு கடியில யாராவது இறந்து போயிட்டால் அவங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. அதனால கரும்பு வெட்டும் தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கம் வேண்டும் என்று அத்தனை மக்களுமே கேட்டிருக்கிறார்கள். உறுதியாக மக்களோட உங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக கேப்டன் அதற்கு என்ன வழியோ அதை செய்து உறுதியாக அதற்கு ஆவணம் செய்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க ஒரு சங்கத்தை நிச்சயமாக நிறுவுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே. எனவே
உங்களுக்காக பணியாற்றி இந்த தொகுதியை எல்லா விதத்திலையும் மேம்படுத்த நமது தலைவர் அவர்களே இங்கு நேரடியிலே களத்தில் இருக்கிறார். மக்களே, உங்களுடைய கவலைகளை தீர்த்து, உங்க கஷ்டத்தை தீர்த்து, இந்த தொகுதியை எல்லா விதத்திலும் மேம்படுத்தி உங்களுக்காக உழைக்க நமது கேப்டனே இருக்கிறார். அதனால என்றைக்கு ரிஷிவந்தியம் என்று கேப்டன் அறிவிச்சாரோ அன்னைக்கு நிறைய மக்களுக்கு தெரியல. வீட்டுக்கு உடனே வந்த போன் கால்ஸ் எல்லாமே ரிஷிவந்தியம் தொகுதியா, அது எங்க இருக்குன்னு அத்தனை பேரும் கேட்டாங்க. அந்த அளவு இன்னைக்கு பின்தங்கிய தொகுதியா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கேப்டன் ரிஷிவந்தியத்துல போட்டி போடுறதுனால இன்னைக்கு உலக லெவல்ல எல்லாருக்கும் ரிஷிவந்தியம் தொகுதியை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உலகத்துக்கே இன்னைக்கு ரிஷிவந்தியத்தை தெரியுது. அது கேப்டனால கிடைச்ச அங்கீகாரம். அதோட கூட இல்லாமல் தொகுதிக்கும் மக்களுக்கும் எல்லாம் நல்லது செஞ்சு இந்த மக்களை என்றைக்கும் கேப்டன் சந்தோஷமாக சிரிப்போட நல்லபடியா வச்சிருப்பார் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக இங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிற மக்களே. அதனால 13ஆம் தேதி, ஏப்ரல் 13ஆம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம இருக்காதீங்க. அத்தனை பேரும் ஓட்டு போடுங்கள். இந்த தொகுதியில நமது கேப்டனுக்கு 6வது நம்பர் பட்டன்ல முரசு சின்னம் மேல இருந்து பாத்தீங்கன்னா 6வது நம்பர் பட்டன். அந்த 6வது பட்டனுக்கு பிரஸ் பண்ணி முரசுக்கு வாய்ப்பு கொடுங்க. நமது மக்களுக்கு விடுதலை வாங்கித்தோங்க. நம்ம தொகுதிக்கும் விடுதலை கொடுத்து ஒட்டுமொத்த மக்களும் சிறந்த முறையில் கேப்டன் அவர்களுடைய தொகுதியில் நல்ல முறையா வாழ்ந்தார்கள் என்ற நிலையை நிச்சயமாக உருவாக்குவோம். அதே போல கேப்டன் சொந்த தொகுதியில சொந்த பணத்திலையும் செலவு செய்வாரு. இன்னைக்கு எப்படி விருதாச்சலத்தில் குடிதண்ணீர் பிரச்சனை வந்தப்போ தொகுதியிலேயே லாரிகளை போட்டு குடிதண்ணீர் சப்ளை செய்தாரோ, அது போல எந்த கிராம பகுதியில் குடிதண்ணீர் பிரச்சனை இருந்தாலும் கேப்டன் அவர்கள் பேரில் இலவச குடிதண்ணீர் லாரி தொகுதியிலேயே இருக்கும். அத்தனை கிராம பகுதிகளுக்கும் வீடு வீடாக வந்து குடிதண்ணீர் சப்ளை செய்து மக்களுக்கு குடிதண்ணீர் கஷ்டம் இல்லை என்ற நிலையை நிச்சயமாக உருவாக்குவோம். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே போல இங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப பின்தங்கிய தொகுதியா இருக்கு. அதனால இங்கு 2 பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு. ஒன்னு ஆதி ஸ்ரீரங்கம், இன்னொன்று அர்த்தநாரீஸ்வரர் கோயில். இந்த 2 கோயில்களையுமே பிரபலியமாக ஆக்கி சுற்றுலாத்துறையாக இங்க மாற்றி பேருந்து நிலையங்களை எல்லாம் விரிவாக்கம் செய்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நம்ம தொகுதியை நோக்கி வர செய்து இந்த இடங்களை சிறந்த முறையில் நாங்கள் முன்னேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிற மக்களே. எனவே நல்லபடியாக சிந்தியுங்கள். உங்கள் வாக்குகளை சரியான முறையில் பதிவு செய்துங்கள். உங்களுக்காக உழைக்க நம்ம தலைவர் இருக்கிறார், கேப்டன் இருக்கிறார். எனவே தொகுதிக்கு என்னைக்கு ரிஷிவந்தியம் என்று கேப்டன் அறிவிச்சாரோ, மனு தாக்கல் பண்ணாரோ, அன்றைக்கே கேப்டனின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனா எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்ம கேப்டன் வெற்றி பெற போகிறார் என்ற ஒரே ஒரு கேள்விதான் இங்க இருக்குதே ஒழிய வேற எதுவுமே இல்லை. அதனால மக்களாகி நீங்கள் அனைவரும் கேப்டனுக்கு உறுதுணையாக இருந்து தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நமது கேப்டன், நமது புரட்சி கலைஞர் என்ற வெற்றி செய்தியை நீங்கள் அனைவரும் தரக்கூடிய அளவு எப்படி உங்களை நம்பி கேப்டன் இங்க நிற்கிறாரோ தொகுதியில, அது மாதிரி மக்களும் நீங்கள் கேப்டனுக்கு உறுதுணையாக இருந்து மாபெரும் வெற்றியை தாருங்கள். மாபெரும் சரித்திரத்தை படைக்கக்கூடிய அளவு நீங்கள் எல்லோரும் கேப்டனுக்கு முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள். ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்காதீங்க. 100 200 நமக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால 100ம் சோறும் பீரும் நமக்கு முக்கியம் இல்லை. தொகுதியும் மக்களின் வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் என்பதை இந்த தேர்தலில் நிரூபிக்கும் வண்ணம் மக்களாகிய நீங்கள் அனைவரும், எங்கள் தாய் குலங்கள் அனைவரும், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் தலைவர், உங்கள் கேப்டன் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை தாருங்கள். சரித்திரத்தை படைக்கக்கூடிய அளவு எல்லோரும் வெற்றியை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு சிறந்த முறையில் வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது இருக்கரம் கூப்பி எனது பணிவான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் தாய் குலங்களுக்கும் தொகுதியில் இருக்க எல்லாருக்கும் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி அனைவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு புரட்சி தீபம் ஏந்தி புதிய சமுதாயம் படைத்து நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று ஒலிக்க அனைவரும் முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள். தலைவர் அவர்களை மாபெரும் வெற்றி பெற மக்களாகி நீங்கள் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆலந்தூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழக மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் அவர்கள் மதுரை மத்திய தொகுதி தேமுதிக வேட்பாளர் R சுந்தரராஜனுக்கு முரசு சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரச்சாரம் செய்தார். எங்களுடைய வேட்பாளர் அண்ணன் கழக பொருளாளர் சுந்தரராஜன் அவர்கள் சுமார் 50 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார். ஆரணி தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் பாபு முருகவேலை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். சூலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் K தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். ஆத்தூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் SRK பாலசுப்பிரமணியனை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். விருகம்பாக்கம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் P பார்த்தசாரதி அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் VC சந்திரகுமார் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். பத்மநாபபுரம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் S ஆஸ்டின் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் K பாண்டியராஜன் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். திருவெரும்பூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் S செந்தில்குமார் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். ஷோலிங்கர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் PR மனோகர் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். திருக்கோவிலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் S வெங்கடேசன் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். தருமபுரி தொகுதி தேமுதிக வேட்பாளர் A பாஸ்கர் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். திருவாடானை தொகுதி தேமுதிக வேட்பாளர் முஜிபுர் ரஹ்மான் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். கூடலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் S செல்வராஜ் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். பேராவூரணி தொகுதி தேமுதிக வேட்பாளர் அருண் பாண்டியன் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். ராதாபுரம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் மைக்கேல் ராயப்பன் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அணைக்கட்டு தொகுதி தேமுதிக வேட்பாளர் BP வேலு கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். திருத்தணி தொகுதி தேமுதிக வேட்பாளர் M அருண் சுப்பிரமணியம் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். கம்பம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் P முருகேசன் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். செங்கல்பட்டு தொகுதி தேமுதிக வேட்பாளர் T முருகேசன் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். கும்மிடிப்பூண்டி தொகுதி தேமுதிக வேட்பாளர் CH சேகர் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். சேலம் வடக்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் R மோகன்ராஜ் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். வேப்பனஹள்ளி தொகுதி தேமுதிக வேட்பாளர் SM முருகேசன் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். மேட்டூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் SR பார்த்திபன் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். ஹோசூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் S ஜான்சன் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். பட்டுக்கோட்டை தொகுதி தேமுதிக வேட்பாளர் N செந்தில்குமார் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். திருச்செங்கோடு தொகுதி தேமுதிக வேட்பாளர் சம்பத்குமார் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். குன்னம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் துரை காமராஜ் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். லால்குடி தொகுதி தேமுதிக வேட்பாளர் AT செந்தூரேஸ்வரன் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார்.